ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிற போது, யாரெல்லாம் இந்த இறை வார்த்தையோடு பயணிக்க விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் விவிலியத்தை கையில் எடுத்து இந்த வார்த்தை என்கிற சிந்தனையோடு பயணிக்கிறீர்களோ, யாரெல்லாம் நீங்கள் பயணிக்கிற பொழுது இந்த வார்த்தையை கேட்டு நான் பயணிக்க விரும்புகிறேன் என்று உங்களுடைய வழி பயணத்திலே இந்த வார்த்தை துணையோடு பயணிக்கிறீர்களோ, நீங்கள் எல்லோருமே பரிசுத்தமான அந்த நேரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய அந்த இரக்கம் நிறைந்த நேரம் பிள்ளைகள் பயணிக்கிற இந்த பரிசுத்தமான நேரம். அநேகர் எங்களிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி, நாங்கள் வழி பயணத்திலே வாகனத்திலே செல்லுகிற போது உங்கள் யூடியூப்பை கேட்குறோம், உங்களுடைய இறை செய்தியை கேட்குறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் வேலை செய்யும் போது உங்களுடைய இறை செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அது எங்களுக்கு நிறைய ஒரு புரிதலையும் நிறைய ஒரு மனமாற்றத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இது தனி மனிதருக்குரிய பெருமை அல்ல, இது கடவுளுக்குரிய பெருமை. உங்களுக்குள்ளே செயலாற்றுவது அந்த வல்லமையான வார்த்தை. எபிரேயர் 4:12 நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. பார்த்தீங்களா? அந்த உயிருள்ள வார்த்தை உங்களுக்குள்ளே போகிற போது அந்த வார்த்தை செயல்படுகிறது, உங்களை செயல்படுத்துகிறது. இரண்டையும் அது செய்யும். அதான் இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. கேட்க மட்டுமல்ல, செயல்படவும் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறது. ஒரு சில பேர் இன்னமும் நம்மக்கிட்ட மனம் திறந்து சொல்லும் போது சொல்லுவார்கள், தூக்கம் வரலன்னா உங்கள் பிரசங்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் வரல அப்படின்னா நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. அந்த துன்ப நேரத்தில் சில பேர் மனம் குழம்பி போய் சில பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கொண்டு துவைப்பாங்க. அவர்கள் இந்த செய்தியை கேட்கிற பொழுது கடவுள் அவர்களுக்கு ஆறுதலினுடைய அடையாளத்தை தருகிறார். அந்த இடத்துல ஒரு உறக்கம் என்பது ஒரு ஆறுதல், ஒரு நிறைவு, அதை கொடுக்கிறார். அதனால் நான் ஒரு நாள் அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் மனம் முடிந்து போவதில்லை, அது வெறும் நகைச்சுவையாக மட்டும் எடுத்துக்கொள்வதில்லை, அதிலேயும் ஒரு அற்புதம் நடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு சகோதரி சொன்னார்கள், இரவு முழுவதும் நாங்கள் உங்களுடைய யூடியூப் ஓடிக்கொண்டே இருக்கோம், உங்களுடைய செய்திகள் கேட்டுக்கொண்டே இருப்போம், அப்படியே நான் உறங்குவேன். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில், அதனால் நான் கண்ணை மூடினா எனக்கு தூக்கமே வருவதில்லை என்று சொன்னார்கள். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்து, ஒரு தாய் தன் பிள்ளையை தட்டி தூங்க வைப்பது போல் அது உறங்க வைக்கிறது. அதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையின் ஆற்றலாகவே பார்க்குறோம். சில பேர் கோயிலுக்குள்ளே போனால் பைபிள் எடுத்தால் தூங்குவாங்க. அதை நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. பிசாசு கூட சில நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போக விடாதபடி தூங்க வைக்கும். அதனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் நம்மோடு பேசுகிற நாட்கள். ஒவ்வொரு நாளும் பேசுவார், சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் பேசுவார். 3 வாசகத்தின் வழியாக நம்மளோட பேசுகிறார். அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தயவு செய்து கோயிலுக்கு போங்க, கோயிலில் போய் உட்கார்ந்து கேளுங்க இந்த வார்த்தையை. கோயிலுக்கு போகிறவங்களில் 10 பேர் போகிறாங்கன்னா அதில் 4 பேர் தான் கேட்பாங்க, மீதி 6 பேர் இறை வார்த்தையை கேட்க முடிவதில்லை. கேட்க விரும்புவாங்க, முதல்ல விரும்பணும் நீங்கள். அப்போ கோயிலுக்குள்ளே போகும்போதே நம்ம சொல்லிக்கிட்டே போகணும் நம்மளுடைய மனசில், நான் இன்றைக்கி உள்ளே போகிறேன், நான் வார்த்தையை காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் 4வது வாரம் கேட்பீங்க. அப்போ நம்மளாம் கேட்கலையா? கேட்கிறீர்கள், ஆனால் கேட்பதில்லை. அதுதான் அங்கே இருக்கிற உண்மை நிலை. காதிருந்தும் நீங்கள் செவிடராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஏதோ பைபிள் வாசிக்கும்போது நம்ம கூர்மையாக கேட்பது போல் தோன்றுகிறது, ஆனால் அது உள்ளத்திலே அது பயணிப்பதில்லை. இதுதான் இறைவார்த்தை விதைக்கப்படுகிற அந்த அடையாளத்தை இயேசு சொல்வார். சில வழியோரம் விழுந்தன, சில செடிகளில் விழுந்தன, சில பாறையில் விழுந்தன. அதே போல தான் நமக்கும் இது ஆழமாக ஊன்றெடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு கடவுள் எனக்கு உதவி செய்வதில்லை என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார். அவங்க சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு வரேன், நானும் தான் பூசை பார்க்குறேன் அப்படின்வாங்க. அப்போ அவர்கள் கோயிலுக்கு போகிறாங்க, பட் ஆனால் அவர்கள் அந்த ஆலயத்தில் நடக்கிற வழிபாடுகள், வார்த்தை வழிபாட்டுக்குள்ளே பங்கெடுப்பதில்லை, பயணிப்பதில்லை. இப்போ நீங்கள் ஒக்கனைகளுக்கு போயிட்டு வரீங்க, அல்லது நீங்கள் குற்றாலத்துக்கு போகிறீங்க, போய் குளிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உடல் தூய்மை, அந்த அனுபவத்தை நீங்கள் பெற முடியும், உடலை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்க, குளிக்கலை அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே போல தான் நீங்கள் வார்த்தையை மட்டும் கேட்குவதை போல கேட்டுக்கொண்டு ஆனால் கேட்காமல் வருகிற போது அந்த வார்த்தையினுடைய ஆற்றல் உங்களை அது பலப்படுத்த முடியாது. கடவுள் வலுக்கட்டாயமாக நம்மளுடைய இதயத்தில் போய் அந்த வார்த்தையை கொண்டு திணிக்க மாட்டார்.
கடவுள் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஹியூமன் ஃப்ரீடம் என்று நம்ம சொல்லுகிறோம். இது எதுக்கு கொடுத்தாரு? அவருடைய சாயல் அதுதான். கடவுளை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. கடவுளை யாரும் போய் கட்டாயப்படுத்தி இழுத்து கீழே கொண்டு வர முடியாது, செயல்படுத்த வைக்க முடியாது. அவரிடத்தில் சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை தான் மனுஷனுக்கு கொடுத்தார். ஹியூமன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் அவர் மனிதனை அவருடைய சாயல், அவருடைய உருவில் படைத்தார்னு நம்ம சொல்கிறோமே, அந்த உரு சாயலினுடைய ஆற்றல் எதில் இருக்குதுன்னா மனித சுதந்திரத்தில் இருக்கிறது. அதனால தான் நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன், நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். விண்ணகத்தில் இருக்கிற அந்த வானதூதர்களுக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. அவர்கள் அதை விட்டு தாண்டி போக முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு தான் கடவுள் மிகப்பெரிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஹியூமன் ஃப்ரீடம் அண்ட் ஹியூமன் வில் அப்படின்னு 2 வார்த்தையை இறையாளர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த இரண்டையும் நம்ம பயன்படுத்தி கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 வாசகங்களும் ஆழத்திற்கு நம்மை இட்டு செல்வதை பார்க்கிறோம். ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. முதல் வாசகம் பாருங்கள், இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம், 6வது அதிகாரம் 1-8 வரை. அதில் நம்ம பார்க்குறோம், எசையா என்கிற அந்த இறைவாக்கினருக்கு கிடைச்ச ஒரு காட்சியை பற்றிய ஒரு செய்தியை தான் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அதாவது செராஃபின்கள் சூழ்ந்து நிற்குது. அவங்க அந்த 6 ரெக்கைகளை கொண்டு இருக்கிறாங்க. அந்த ரெக்கைகளை வச்சு அவங்க முகத்தை மூடிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கடைசியாக வரக்கூடிய செய்தி, இந்த சம்பவத்தில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துது. செராஃபின்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு பாவத்தை கழுவிட்டு அவர் கேட்குறார், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்றேன் என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த ஒரு செய்தியை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம நற்செய்திக்குள்ளே போய் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1-11 வரை உள்ள இறைவசனத்தை தான் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீடர்களை அழைக்கிறார் பாருங்களேன். சீடர்கள் கடற்கரையில் அவங்க கடலில் மீன்களை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை இவர் என்ன செய்கிறாரு, பெயர் சொல்லி அவர் அழைக்கக்கூடிய, அதை ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு அழைக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அவர்கள் என்ன செய்கிறாங்க, மீன் பிடிக்க போனவங்க மீன் கிடைக்காத ஒரு பட்சத்தில் அவர்கள் கவலையோடு நிற்கிறாங்க, பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது கடவுள் அந்த இடத்துல இருக்கிறார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். படகுலொன்று சீமோனுடையது, அதில் இயேசு ஏறினார். கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இவங்கெல்லாம் ட்ரெயின்டு ஃபிஷர்மேன் எல்லாம், அந்த இடத்துல அவங்க பல வருஷமாக மீன் பிடித்து கொண்டு இருந்தவங்க. ஒன்றும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வலைகளை போடுகிற போது பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு போட்டில் ஏற்ற முடியல, இன்னொரு போட்டை கூப்பிட்டு இரண்டும் நிரம்பி அது மூழ்கும் அளவுக்கு அவ்வளோ தூரம் அது நிரப்பப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கடவுளுடைய அந்த அழைப்பு, அந்த சீடர்களுக்கான அழைப்பு கொடுக்கப்படுவதை நம்ம இந்த இடத்துல ஆழமாக பார்க்குறோம். கடவுள் சொல்கிறாரு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொல்லி இந்த நற்செய்திக்கான ஒரு அடையாள வார்த்தையை இயேசு வைப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த 2 வாசகத்தையும் நம்ம பார்க்கிற பொழுது அழைப்பை அடையாளப்படுத்துவது, அழைப்பை இது ஆழப்படுத்துகிறது. இந்த கால்னு சொல்லுவாங்க. கடவுள் எல்லோரையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். கடவுளுக்கு ஒருத்தர் தான் வேணுமா, சீமோன் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருமே அவருக்கு வேணும். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணணும். சீமோனுக்கான அழைப்பு அவர்கள் போய் மற்றவர்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இன்றைக்கும் அந்த ஆண்டவர் அந்த அழைப்பை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த அழைப்பை பெறுகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அடையாளம். இந்த சீடர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 12 பேரை இயேசு தேர்ந்தெடுத்தார்.
நீங்கள் யாரும் நம்ம நினைக்க முடியாது. என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களும் குறையோடு வாழ்ந்த மனிதர்கள், அவர்களும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள். இயேசு சுவாமி மனிதனுடைய அளவீட்டை மனிதனுடைய பலவீனத்தில் எல்லாம் வைத்து பார்ப்பதில்லை. இதெல்லாம் சரியாக இருந்தால் நான் எடுப்பேன், இல்லை. கடவுள் பலவீனர்களையும் தெரிந்தெடுக்கிறார், பலவீனர்களை மட்டும்தான் தெரிந்தெடுக்கிறார். அதனால் நம்ம எல்லோருமே பலவீனர்களாக இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் பாவ நிலையிலேயே நம்ம பயணித்து விட முடியுமா கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்று பார்க்கிற பொழுது அப்படி பயணிக்க முடியாது. முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், முதல்ல பாவத்தை கழுவுறாரு. வாயை தொட்டு உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் பணி செய்ய வருகிற அந்த பணியாளர்கள் அல்லது அழைப்பை பெறுகிற பிள்ளைகள் செயல்பட வேண்டிய 2 அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று அந்த மன்னிப்பை பெறுவது, இரண்டாவது இயேசுவினுடைய அந்த சப்தத்தை கேட்பது. 2 காரியமும் ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்கப்படுகிறது. இயேசு ஆண்டவருடைய அந்த அழைப்பினுடைய ஆழம் இங்கே இருக்கிறது. இன்றைக்கி எல்லோருமே திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். திருமுழுக்கை நம்ம அபிஷேகத்துமாக ஆண்டவருடைய அபிஷேக ஆசீர்வாதமாகவே பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே குவாலிஃபைடு. அதான் அழைக்கப்பட்டவர்களோ பலராக இருக்கிறார்கள், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருமுழுக்கு யாருக்கு கொடுத்தாலும் தூய ஆவியானவர் அவர்களை நிறைத்து என்ன செஞ்சிருவார், எல்லோரையும் அவரை நிரப்பிடுவார். ஆனால் அதிலிருந்து தெரிந்தெடுக்கப்படுகிற பிள்ளைகள் வெகு சிலராக இருக்க போகிறார்கள். அப்போ இந்த தெரிந்தெடுத்ததிலே யாரெல்லாம் கடவுளுக்கு தன்னுடைய அந்த சுய விருப்பத்தை, சுதந்திரத்தை கடவுளுக்கு அவர்கள் முன் வைக்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட போகிற பிள்ளைகள். இப்போ இயேசுசாமி வாழ்ந்த காலத்தில் நிச்சயத்தில் நம்ம பார்க்குறோம், இவர்களை மட்டும்தான் அழைத்திருப்பாரா அப்படின்னா இல்லை. நிறைய பேருக்கு இந்த அழைப்பை கொடுத்திருப்பார், நிறைய பேருக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றினார்கள்? இந்த சீடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 12 பேர் தான் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். லேவி சுங்கத்துறையில் உட்கார்ந்துருக்கிறாரு, மத்தேயு. அவர் பாருங்கள், ஒரு சுங்க அதிகாரியாக இருக்கிறார், வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அழைத்த உடனே அவர் அதை விட்டு வந்தார். இப்போ இயேசு நிறைய வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த இடத்தில் பணி செய்யக்கூடிய நிறைய பேருக்கு இந்த அழைப்பை கொடுத்துருக்கலாம். ஆனால் இவர் ஒருவர் தான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு பின்வருகிறவர். அப்போ இயேசு சொல்வதை இவர்கள் கேட்டு செயலாற்றுகிற அடையாளமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த நாளிலே நம்ம நினைக்கக்கூடாது, நமக்கு இது அழைப்பு கொடுக்கல. அழைப்பு என்று சொன்ன உடனே நம்ம எல்லோருமே எங்கே நினைக்கிறோன்னா, சாமியார் சிஸ்டர் எல்லாம் குருத்துவத்துக்கும் கன்னியாஸ்திரிகள் இந்த மாதிரியான இடத்துக்கு தான் அழைப்பு என்கிற வார்த்தை பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லா இடத்திலும் நாம் பரவி ஊடுருவி வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு அரசியல் தளமாக இருந்தாலும் அங்கேயும் நீதியோடும் நேர்மையோடும், ஒரு அரசாங்கத்துறை அங்கே நீதியோடு நேர்மையோடு, ஒரு பள்ளி, ஒரு கல்லூரி அல்லது ஒரு வங்கி, இப்படி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்திலே கடவுளுக்கு உகந்த சாட்சியாக வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்போது கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த அழைப்பை உணர்கிற பிள்ளைகளுக்கு, காட்சியை உணர்ந்து செயலாற்ற விரும்புகிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய குற்றப்பழியை அவர் நீக்குகிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய மன்னிப்பை பெறாத பிள்ளைகளால் கடவுளுடைய இரக்கத்துக்குள்ளே பயணிக்க முடியாது, அதை அறிவிக்க முடியாது. ஆகவே தான் கடவுள் இன்றைக்கும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்கிற கேள்வி எல்லோரும் அவருடைய இதயத்திலும் வைத்துக்கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய இது பொதுவான ஒரு ஆவல், பொதுவான ஒரு ஏக்கம் என்று கூட நம்ம சொல்ல முடியும். இந்த ஏக்கத்தை கடவுள் வைத்துக்கொண்டே இருக்கிறார். இன்று சமூகம் கெட்டு கிடக்கிறது, சமூகம் இப்படி கிடக்கிறதுன்னு சொல்லி நம்ம எல்லோருமே ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பங்கு தளத்தை எடுத்தால் பங்கு சரியில்லை, பங்குல இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு இன்றைக்கி நிறைய பேர் கிரிட்டிசிசம் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் பூனைக்கு மணிக்கட்ட முயன்று முன்னே வருகிறார்கள் என்பது ரொம்ப ஒரு சவால் நிறைந்த ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிற. ஆகவே தான் கடவுள் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற இந்த அழைப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது வாசகத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்குற போது, 2வது வாசகத்தில் பார்த்திங்கனாக்கா பவுலடியார் அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. அந்த நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன்.
அப்போ நற்செய்தி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, இதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். அந்த மீட்புக்கான வழி இதுதான் அப்படி சொல்கிறார். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதாக போயிடும். இப்போ நம்பிக்கை இருக்குது, ஆனால் செயல்பட வேண்டிய விதத்தில் நீ செயல்படலைன்னா உன் நம்பிக்கை பொருளற்றதாக போயிடும். நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உன்னிடம் ஒப்படைத்ததும் இதுவே, மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல கொண்டு வராரு. அவர் சொல்கிறாரு, அவர் 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றுறாரு. இன்னும் அவர்களெல்லாம் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டார்கள். பிறகு யாக்கோபு, அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். கடைசியில் தப்பி பிறந்த குழந்தையை போல இருக்கிற எனக்கும் தோன்றினார் என்று சொல்லி, நான் தான் திருத்தூதர்களிடையே மிக கடைசியால் திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். அப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்கள், முதல்ல நற்செய்தியை பற்றி சொல்கிறாரு. அந்த நற்செய்தியிலேருந்து எது நற்செய்தின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி சொல்கிறாரு. இயேசுவினுடைய அந்த இறப்பினுடைய அடையாளத்தை அவர் சொல்கிறாரு. அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார் அப்படி சொல்லிட்டு. அப்போது இந்த ஃப்ரேமில் நீங்கள் வச்சு இதை பார்க்குற போது இயேசு ஆண்டவருடைய அந்த வாழ்வு முறை நம்ம எல்லோருக்குமே பிதாவாகிய கடவுளால் ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. இயேசு வெறும் வாயால் அளந்துக்கிட்டு போகிற, பேசிக்கிட்டே நிற்கிற ஒரு அடையாளமாக மட்டும் இல்லை. எதையெல்லாம் அவர் பேசினாரோ அதை அவருடைய வாழ்வியல் அடையாளமாக, செயல்பாட்டின் அடையாளமாக காட்டினார். இன்றைக்கி இந்த பவுலடியாரும் அதே போல் தான், வாயில் பேசிக்கிட்டே போகல, அவரே தன்னுடைய அடையாளமாக இன்றைக்கி வைக்கிறாரு. நற்செய்தியினுடைய அடையாளம். இந்த நற்செய்தியினுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கி நானாக இருக்கணும், அது நீங்களாக இருக்கணும். இப்போ நான் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு விதம், ஆனால் நானே நற்செய்தியாக மாறி நிற்பது இன்னொரு விதம். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறாரு. மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். முதல்ல நான் மனிதராய் மாறி முதல்ல நான் என்னையை பிடிக்கணும். என்னைய கடவுளுடைய கரத்தில் நான் பிடிச்சு கொடுத்தா தான் நான் போய் இன்னொரு 10 பேரை பிடிக்க முடியும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிற அந்த வார்த்தையை நமக்கெல்லாம் தெரியும். பேதுரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா? முதல் தடவை கேட்கும்போது அவர் ஆமான்னு சொல்லிடுவார். 2வது தடவை, பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாயா? 2வது தடவை கேட்கும்போது பேதுரு கொஞ்சம் யோசிப்பார். 3வது முறை கேட்கும்போது தான் பேதுருவுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். இயேசு ஏதோ ஒரு அழுத்தமான ஒரு உணர்வோடு கேட்கிறாரே என்று சொல்லி அவர் ரொம்ப மனவலியோடு சொல்வார், ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேனா இல்லையா என்பது உங்களுக்கே தெரியுமே என்று சொல்வார். அப்போது கடவுள் இன்றைக்கு நம்மையும் பார்த்து இந்த அழுத்தமான கேள்விகளை கேட்கிறார். முதலில் நீ உன்னை பிடித்து கொள்ள, உன்னை கடவுளுக்கு முன்பாக எடுத்து வைக்க தயாராக இருக்கிறாயா? அப்போ ஆண்டவர் கேட்குறார், யாரை நான் அனுப்புவேன்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல நான் தெரியணும். என்னுடைய பலவீனத்தை நான் அறிந்து கடவுளுக்கு முன்னாடி நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது அந்த சுதந்திரம் என்று சொல்லுகிற நிலையிலே தான் மனிதன் தன்னுடைய ஒப்புதலை கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளுங்க. கடவுள் நினச்சா நான் உனக்கிட்ட ஒரு குழந்தைய வச்சுட்டேன், நீ அதை பெற்று கொடுக்கணும் என்று கடவுள் கட்டளையிட்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை. விண்ணகமே அமைதியாக இருந்ததாம். வானதூதர் அன்னை மரியாள் இடத்துல கேட்ட பொழுது, கண்ணி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற வேண்டும் என்று சொன்னபோது அதுக்கு நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டு அந்த வானதூதர் நின்றபோது விண்ணகமே அப்படியே அமைதியாக இருந்ததாம். அப்படி என்று சொன்னால் அன்னை மரியாளினுடைய பதிலுக்காக கடவுளே காத்திருக்கிறார். இதுதான் மனித சுதந்திரத்தினுடைய ஒரு ஆழமான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் கடவுள் இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த அழைப்பு என்பது எல்லோருக்கும் எல்லா தளத்திலும் வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையாகப்பட்டவர் குடும்பத்தில் ஒரு ஆழமான ஒரு நல்ல ஒரு தந்தைக்குரிய நிலையோடு வாழ வேண்டும். ஒரு நியாயமான ஒரு நேர்மையான அந்த குடும்பத்தை பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற ஒரு தளத்திலே ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு பல குடும்பத்தில் நிறைய கணவர்மார்கள் இப்படி வாழ்வதை நம்ம பார்க்குறோம். அவர்கள் கிறிஸ்தவ அந்த நற்செய்திக்கு எதிராக இருப்பவர்கள். நம்பிக்கை இருக்குது, அவங்க கோயிலுக்கெல்லாம் வருவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் பொருளற்ற நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இது நற்செய்தியினுடைய அடையாளம் அல்ல. கடவுள் சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? இப்போ இவரை கடவுள் அனுப்புவாரான்னா கண்டிப்பாக அனுப்பவே முடியாது. அவரும் அதை உணர முடியாது. கடவுளுக்கு நான் போகிறேன்னு சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற மனிதர்களை வைத்து கடவுளால் எதுவும் செய்ய முடியாது.
அதனால தான் கடவுள் இன்றைக்கு அந்த சுய ஆன்மீகத்தில் நமக்குன்னு ஒரு ஆன்மீகத்தை வடிவமைத்து கொண்டு நம்ம பயணிக்கிறோமே, இது பொருளற்ற ஒரு ஆன்மீகம். நான் மட்டும் கோயிலுக்கு போவேன், நான் போயிட்டு வந்து வீட்டில் படுத்து கிடப்பேன், அப்புறம் அடுத்தது ஒரு வழிபாட்டுக்கு போவேன், போய் ஆராதனையில் நான் ரொம்ப பக்தியாக பங்கெடுப்பேன், நான் போய் வந்து அந்த இதில் தியானத்தில் உட்காந்துட்டு வருவேன், எல்லாம் ரைட்டு. இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த ஆன்மீகம் இந்த தளத்தில் ஒரு வடிவம் எடுக்காமல் போனால், கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து நானும் செயல்பட அழைக்கப்படுகிறேன் என்பதை உணராமல் போனால், உங்களுடைய ஆன்மீகம் பொருளற்ற ஆன்மீகமாக மாறுகிறது. அது அருவருப்புக்குரிய ஆன்மீகமாக மாறுகிறது. இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை கடவுள் அருவருக்கிறார். நிறைய பரிசேயர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதனால தான் கடவுள் பரிசேயர்களை சாடினார் அப்படி சொல்லுகிற அந்த வார்த்தை. நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்க, ஐயோ உங்களுக்கு கேடுன்னு கடவுள் சொல்கிறாரு. அப்படின்னா என்னத்துக்கு? அவங்க என்னத்தை குறையாக செஞ்சாங்க? 5 முறை தொழுதார்கள், மார்க்கெட் பிளேஸ்ன்னு பார்க்காம முட்டி போட்டு உடனே ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் சரியாக தானே செய்தாங்க. ஆனால் எந்த இடத்துல தவறு? அவர்கள் தனி மனித ஆன்மீகத்தை மையப்படுத்தினார்கள். அந்த ஆன்மீகம் பொது நிலைக்குள்ளே, ஆண்டவருடைய அழைப்புக்குள்ளே வந்து அடுத்தவருக்கும் அது மனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீகமாக இல்லாமல் இருந்தது. ஆகவே தான் கடவுளுக்கு முன்னாடி அது அருவருப்புக்குரிய செயலாக மாறியது. எசையா புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை 12வது இறைவசத்திலிருந்து வருகிறது. நீங்கள் திருவிழா, உங்களுடைய விழா கொண்டாட்டங்களை கொண்டாட வரும் பொழுது உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வர சொல்லி கேட்டது யார்? கடவுள் கேட்பார், உங்களுடைய தூபங்கள் எனக்கு அருவருப்பை தருகிறது, நீ காட்டும் தூபம் எனக்கு நாட்டத்தை கொடுக்கிறது. கடவுள் வேதனையோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ கடவுள் எதை எதிர்பார்க்கிறார்? அதுக்கு அடுத்தது வரும், நீங்கள் ஏழைகளை அன்பு செய்யுங்க, பகிர்ந்து கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தான் கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதாவது தனி மனித ஆன்மீகம் அது முழுமை பெறுவதே பிறர் அன்பிலே தான் அப்படிங்கிறத காட்டுறார். அப்போ இந்த பிறரன்பினுடைய செயல்பாட்டுக்கு தான் கடவுள் நம்ம என்ன செய்கிறாரு? பாவத்திலிருந்து நீக்கிறார், குற்றப்பழியை நீக்கிறார். நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்ம பாவ சங்கீதத்தில் நிறைய பேர் நீங்களும் சொல்லியிருப்பீர்கள், நான் இந்த மாதிரியான பாவங்களை செய்கிறேன், இந்த மாதிரியான பாவங்கள் உடல் சார்ந்த பாவங்கள் நிறைய பேர் அதில் விழுந்து கிடப்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த உடல் சார்ந்த பாவம் அல்லது மனம் சார்ந்த பாவம், எண்ணம் சார்ந்த பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய என்ன செய்வது? அங்கே தான் கடவுள் கேட்குறாரு, உன்னுடைய பொது வாழ்க்கை, நீ கடவுள் மக்களுக்காக அடுத்தவருக்காக நன்மை செய்யக்கூடிய காரியத்தை நீ செய்தினா ஆட்டோமேட்டிக்காக உன் பாவத்தினுடைய அளவீடு குறைய ஆரம்பிக்கும். தொடக்க நூல் 4:7 காயினை பார்த்து சொல்வார், காயின், நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? இப்போ இந்த நன்மை செய்வது என்பது எது? நமக்கே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறதா? இதுதான் நன்மையா? இல்லை. அங்கே யார் பசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணவளிப்பது, யாருக்கு ஆறுதல் தேவையோ அங்கே ஆறுதல் கொடுப்பது, யாருக்கு எது தேவையோ, எந்த இடத்துல எது தேவையாக இருக்கிறதோ அது பொது நலன் என்றால் அங்கே ஓடிப்போய் நின்று செயல்படுவது. இன்றைக்கு இதைத்தான் நம்ம யோசிக்கணும் பிள்ளைகளே. நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கும். இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் நமக்கு காயின் வழியாக கற்பிக்கிறாரு. இந்த பாடத்தை எல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பவுலடியார் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு திருத்தூதனாக தகுதியற்ற நிலையில் இருந்தவரும் தன்னை மாற்றிக்கொண்டு கடவுளுக்காக முழுவதுமாக உழைத்தாரே. நீங்களும் அப்படி ஏதாவது செயல்பட, ஏதாவது ஒரு காரியத்தில் எழுந்து நின்று செயலாற்ற தயாராக இருக்கிறீர்களா? இந்த வாசகத்தை கேட்ட பிறகு உங்களுடைய பங்கு தளத்தில் நிறைய வழிகள் உண்டு. நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மாதிரி நற்செய்தி அறிவிக்கிறதை விட செயல்பாட்டுக்கான தளங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம நிறைய சபையார்கள் இப்பொழுது வந்து நம்மகிட்ட இறைவார்த்தையை போதிக்கிறாங்க, மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மாதிரியான போதனைகள் எல்லாம் இல்லையே. போதிக்கிறார்கள். எப்படின்னா அந்த பிரசங்கத்தில் வெறும் சுருக்கமாக என்ன நீங்கள் செய்யணுங்கிறத சொல்லி முடிச்சிருவாங்க. செயல்பாட்டுக்கான தளத்தில் தான் மக்கள் பயணிக்கணும்னு நம்முடைய திருச்சபை விரும்பியது. அதனால தான் இந்த மாதிரி பெரிய லென்த்தி பிரசங்கங்கள் எல்லாம் நம்ம வைத்தது கிடையாது. நம்முடைய ஃபாதர்ஸ் வந்து பேசினது கிடையாது. எதை செய்யணும் அதை நீங்கள் போய் செய்யுங்க என்று சொல்லிக் கொடுக்குற ஒரு குறுகிய அந்த பிரசங்கங்கள் தான் கொடுக்கப்பட்டது. அப்போது செயல்பாட்டுக்கு தான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் அநேக வரவேற்பும் இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு பங்குன்னு எடுத்திங்கனாக்க அங்கே பார்த்திங்கன்னா பாலர் சபை இருக்கும், குழந்தைகள் நற்செயல் செய்வதற்கான ஒரு தளம். கேட்டகிசம் நமக்கு தெரியும், கேட்டகிசம் குரூப் ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு இளையோர்கள் கூட்டம் என்று இருப்பாங்க, பெண்கள் ஆண்களுக்கு தனித்தனியாக. அது செயல்பாட்டு தலங்கள், அவங்க தான் எல்லாம் செய்யணும்.
அந்த கோயிலில் நிறைய வேலைகள் எடுத்து செய்வாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்க ஆண்களுக்கு வின்சென்ட் டி பால் சபை இருக்கிறது. வின்சென்ட் தே பால் சபை என்று ஒரு நற்செயல்களை செய்யக்கூடிய ஒரு சபை இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்க மரியாயின் சேனை, இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் குரூப்ஸ், நம்முடைய பங்கு தளத்தில் செயல்படக்கூடிய சபைகள், செயல் வடிவம் பெற்றிருக்கிற அடையாளங்கள். மரியாயின் சேனை, இருதய சபை, பூங்காவன சபை, இப்படி நிறைய சபைகள் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நன்மைகள் செய்கிற கத்தோலிக்க சங்கங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கங்கள் இருக்கிறது. இப்படி இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். நிறைய இன்னும் பல எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் கூட நாங்கள் அன்பு பணி மையம் என்று ஒரு சேவை மையத்தை உருவாக்கி அங்கே ஏழைகளுக்கு நாங்கள் எங்களுடைய உதவிகளை செய்ய ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொரு பங்கு தளத்திலும் என்ன சொல்ல முடியாத அளவில் இந்த இயக்கங்கள் பறந்து கிடக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் பிஸியாக இருக்கிறேன், நீங்கள் நினைக்கிறது போல் நான் கூப்பிட்ட நேரத்தில் வர முடியாது என்று சொல்லி நம்ம காரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்றில் இணைத்து கொள்ளுங்கள் என்று தான் நம்ம அறிவுறுத்தி கொண்டே இருப்போம். அன்னை தெரசாவினுடைய இல்லங்கள், ஏழைகளை, சாகும் தருவாயில் கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற பிள்ளைகள், இன்றைக்கி நிறைய இல்லங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் இன்றைக்கி நிறைய நம்மை சுற்றி இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. நம்ம இதெல்லாம் ஒன்றும் சேர முடியலன்னாலும் ஒரு இல்லத்தில் போய் ஒரு அரை மணி நேரம் நம்ம என்ன செய்யலாம்? அந்த பெரியவர்களோடு அமர்ந்து பேசிவிட்டாவது வரலாம். அதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது, என் தேவ பிள்ளைகளே, எப்படி நாம் வெற்றியை அடைவது, எப்படி நாம் இந்த அழைப்பை உணர்ந்து செயல்படுகிறோம் என்பதை சொல்ல முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறாரு. அனைத்தையும் விட்டுவிட்டு சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். பக்தர்கள் இயேசுவை பின்பற்ற மாட்டார்கள். பக்தர்களுக்கு பல காரணங்களை சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய அழைப்பை அவர்கள் மறுதளிப்பார்கள். ஆனால் சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவார்கள். இன்றைக்கு நீங்கள் பெற்றிருப்பது சீடத்துவத்தினுடைய அடையாளமா அல்லது பக்த நிலையின் அடையாளமா? இதை சிந்தித்து செயல்படத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அழைப்பை வைக்கிறாரு. இந்த அழைப்பை உணர்ந்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பயணிக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வழியாக நீர் அநேகரை பெயர் சொல்லி அழைத்து உடைய திட்டத்திலே பயன்படுத்தினீர். மீட்பு திட்டத்திற்காய் ஓடி உழைக்க அநேகர் உமக்கு தேவைப்படுகிறார்கள். இதோ அந்த கழுதையை எடுத்துக்கொண்டு வாங்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நாங்களும் இதோ உமக்கு தேவைப்படுகிற ஒரு கருவியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதை உணர்ந்து செயல்பட எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இருக்கும் இடத்துல ஒரு சீடத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று மகிழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் தாமே உமக்கு யாரெல்லாம் ஆம் என்று சொல்கிறார்களோ அவருடைய குற்றப்பழிகளை நீர் நீக்கி அவர்களை விடுவித்து உயர்த்துகிறீர். இந்த ஆசீர்வாத கிருபைக்குள்ளே பிள்ளைகள் கடந்து வர தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் எங்களுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்துவதாக உடைய பரிசுத்த கரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேட்டு அருள் புரியும். ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.